அன்புமணியாகிய நான் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. கணேஷ்குமார், தொடர் தோல்வி அப்படின்ட்டு ரவீந்திரன் துரைசாமி சார் ஒரு கணக்கு வைக்கிறாங்க. நீங்கள் கூட்டணி கணக்கு என்ன வைக்கிறீங்க? தொடர் தோல்வி என்பது உண்மைதான், நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேணும். அது வந்து மறுத்து பேசுவதற்கு இல்லை. கூட்டணி கணக்கு என்பது நாங்கள் பல முறை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். தேர்தல் நேரத்தில் ஒரு வருகின்ற ஒரு ஒப்பந்தம் தான் கூட்டணியை தவிர அதை தாண்டி வந்து கொள்கை ரீதியாகவோ ஒரு கோட்பாடு ரீதியாகவோ எந்த ஒரு கூட்டணியும் அமைவதாத சரித்திரமே கிடையாது. அது எப்பொழுதும் கிடையாது. இது வந்து ஒரு சிலர் வந்து மாற்றி மாற்றி பேசலாம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்களுடைய கட்சி என்பது வேறு, எங்களுக்கான கொள்கைகள் இருக்குது, எங்களுக்கான கோட்பாடுகள் இருக்குது. அதன் அடிப்படையில் எங்களுடைய பயணங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. ஒரு சில நிகழ்வுகளை வச்சு வந்து நம்ம இது கூட்டணி போயிடும், கூட்டணி போகாது என்று நம்ம கணிப்பதெல்லாம் வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையாக தான் இருக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், அவர் சார் சொல்லும்போது கூட சொன்னார், பாஜக கூட அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்க எப்படி வந்து இதை வந்து அதிமுக கொண்டு வர தீர்மானத்தை வந்து ஆதரிப்பாங்க. நாங்கள் பாரதிய ஜனதா கூட ட்ராவல் பண்ணாலே கூட மாநில நலத்திற்கு எதிராக வரும்பொழுது அதுக்கு திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறோம். அப்போ நாங்கள் திமுக கூட்டணிக்கு போயிடுறோம்னு சொல்ல முடியுமா? இல்லை, திமுக தான் இப்போ ஒரு நீங்கள் சொல்கிறீங்க கொள்கை ரீதியான கூட்டணி. திமுக கொள்கை ரீதியான கூட்டணி அமைச்சிருக்காங்க. சமூக நீதியாக இருக்கட்டும், மதவாத எதிர்ப்பாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஒரு லைன் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி கொள்கை செயல்பாடுகள்லேயே பாருங்களேன். சமூக நீதி என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியும் சமூக நீதியான கொள்கையில் ஒன்றா தான் இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியோட கொள்கையே சமூக நீதி தான், இல்லைன்னு சொல்ல முடியுமா? கொள்கை ரீதியான கூட்டணி என்பது என்ற செயல்பாடுகள்ல ஒன்றுலயே திமுக கூட சேருவீங்களா அப்படிங்கிற நாங்க யார் கூட வேணாலும் சேருவோம்ல. நாங்க யார் கூட வேணாலும் சேருவோன்றோம். இது இஸ் டூ early to guess தான் நாங்க சொல்றோம். நாங்க இவங்க கூட சேருவோம், அவங்க கூட சேருவோம் என்பதெல்லாம் வேறு கணக்கு. அது தேர்தல் நேரத்தில் அன்னைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய பலத்திற்கு ஏற்ற மரியாதையை யார் தருகிறார்களோ அவர்கள் கூட தான் நாங்க கூட்டணி போகும். ஒரு தேர்தலையும் அப்படிதான் நாங்க செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ரவீந்திரன் துரைசாமி சார் சொல்லக்கூடிய, ரவீந்திரன் துரைசாமி சொன்ன நீங்க கேட்டிருப்பீங்க, நீங்க வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அப்படிங்கிறாரு. புரியல, அதிமுக எண்ணம் யாருக்கு இருக்குன்றீங்க? அதிமுகக்குள்ள யாருக்குனாலும் இருக்கலாம். எங்களுடைய பலம் நிரூபிக்கப்பட்ட பலம். இத்தனை ஆண்டு காலமாக எங்களுடைய தேர்தல் கணக்கில் நாங்கள் எங்களுடைய வாக்கு வங்கியை நாங்கள் எல்லா இடத்துலையும் நிரூபிச்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். தனியாக நின்னாலும் சரி, கூட்டணியில் நின்னாலும் சரி, எங்களுடைய பலத்திற்கு ஏற்ற மரியாதையை யார் கொடுக்குறார்களோ அங்கே தான் எங்களுக்கான அங்கீகாரம் எங்கே கிடைக்குதோ அங்கே தான் நாங்கள் கூட்டணி போக முடியும். அங்கீகாரம் யார் கொடுக்கல? அதுக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு கேம் இருக்கும்ல. திமுக, அதிமுக, பாஜக, இவங்கள யார் உங்களுக்கு அங்கீகாரம் நல்லா கொடுத்தாங்க? நாம் அப்படி சொல்ல முடியாது. நான் தான் சொல்றேன். அங்கீகாரம் நீங்க எதை சொல்றீங்க? நாங்க வந்து ஒரு கொள்கையை முன்வைத்து, எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து கூட்டணி பேசும்பொழுது அதற்கான அங்கீகாரம் எங்கே கிடைக்கிறதோ அங்கே நாங்கள் செல்வோம் நாங்கள் சொல்றோம். உதாரணத்துக்கு தொடர்ச்சியாக நீங்க பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் ஒரு தேர்தலையும் அதிகமான இடங்கள்ல தான் போட்டிக்கிட்டு வரோம். நாங்கள் குறைந்தது ஒரே ஒரு இடத்துல தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் மட்டும்தான் 23 தொகுதிக்கு குறைச்சிக்கிட்டு, ஏன்னா எங்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாகவும் இந்த வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்கான உரிமையாகவும் எங்களுக்கு பட்ட காரணத்தினால அதற்காக இதை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோமே தவிர வேற எந்த தேர்தலையும் நாங்கள் ஒரு தொகுதி கூட குறைச்சி வாங்கி நாங்கள் நிற்கல. அப்போ எங்களுடைய வளர்ச்சி எங்கே இருக்கிறதோ, எங்களுடைய பவர் எங்கே இருக்குதோ, எங்களால் எங்கே சாதிக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோமோ அந்த கூட்டணியை தேர்ந்தெடுத்து அப்போ பவரை மீண்டும் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு பாமக போகுதா? ஏன்னா அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, பெரிய பெரிய கூட்டங்கள் நம்ம நடத்தணும், தொண்டர்களை நிறைய இன்னும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது பாமக இன்னும் நிரூபிக்க வேண்டிய உண்மைதான். ஒருங்கிணைக்க வேண்டிய விஷயங்களும் எங்களுடைய கருத்துக்களை முழுமையாக கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையும் எங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால அந்த பணியை நாங்கள் செய்வோம். எங்களுடைய கருத்துக்களை கொண்டு சேர்வதற்கான ஒரு தளம் எங்களுக்கு சரியா அமையாதனுடைய விளைவு தான் நாங்கள் வந்து தோல்வியை சந்திச்சுட்டு வரதுக்கான காரணம். அதுலேருந்து நாங்கள் மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அங்கே பெரிய பெரிய கூட்டங்களை நடத்த வேண்டும் என்பது கட்டாயமாக இருக்கிறது. பாமக வலிமையா இருக்கு, இன்னும் வலிமையாக்கணும்னா எப்படி இணைப்பீங்க? எங்களுடைய கொள்கையை நாங்கள் மக்களிடம் இன்னும் முழுசா கொண்டு போய் சேர்க்கல இல்லையா? உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால், இத்தனை சாதனைகளை பண்ண கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் எங்கள் மீது ஒரு திட்டமிட்டு ஒரு சாயத்தை பூசி பிரிக்கின்ற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்களே தொடர்ச்சியா. அதுலேருந்து நாங்கள் மீண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கோம்ல. இல்லை, இப்போ இடஒதுக்கீடு சமூக நீதி காவலர் அப்படிங்கிற பட்டம் டாக்டர் ராமதாஸுக்கு உரியது, அதை கொண்டாடுறாங்க. இன்னைக்கு நீங்க என்ன விஷயத்தை முன்னிறுத்தி மக்களை ஒன்று திரட்டுவீங்க? உங்களுக்கான பேச எப்படி உருவாக்குவீங்க? கருத்து போய் சேரவில்லை என்று சொல்வது இடஒதுக்கீடு சமூக நீதிக்கான தலைவர் மருத்துவர் ராமதாசன் சொல்ற இதே தளத்துல தான் அவரை சாதிய கட்சி தலைவர்னு விமர்சனம் செய்யறாங்க. அப்ப எங்களுடைய விஷயங்கள் முழுசா போய் சேரல என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. நீங்க கூட்டணி உருவாக்குவீங்க, மிக விரைவில் வரும். எங்களுடைய செயல்பாடுகளை நாங்க மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறோம் இல்லையா? நாங்க என்ன ஒரு சாதிக்காக மட்டுமா போராடுறோம்? வேற சாதிக்கு இடஒதுக்கீடே நாங்க கேட்கல.
முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடை நாங்க கேட்கலையா? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடை அதிகப்படுத்த வேண்டும் என்று நாங்க கேட்கலையா? அருந்துதிய மக்களுக்கான தனி இடஒதுக்கீடு வேணும் நாங்க கேட்கலையா? போராடவில்லையா? வழக்கு தொடரவில்லையா? ஆனா சமூக நீதிங்கிற புள்ளி அப்படிங்கும்போது பாஜகவுக்கு எதிராகத்தானே பாமக நின்றுக்கணும். நாங்க சொல்றோம் இல்லைங்களா, எங்களுடைய இப்ப காங்கிரஸ் மட்டும் ஆதரவு இல்லைன்னு நாங்க சொல்றோம். எங்களுக்கு காங்கிரஸும் ஒண்ணுதான், பாரதிய ஜனதா ஒண்ணுதான். எங்களுடைய வலிமை எங்கே இருக்கிறதோ அப்ப எங்களால கட்டாயமாக அதை சாதிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் என்பதை நாங்க நம்புறோம். உதாரணத்துக்கு UPA 1 கவர்மெண்ட்ல நாங்க வந்து ஒரு பவர்ல இருந்தோம். அன்னைக்கு கிட்டத்தட்ட 5 எம்பிகள் இருந்தது. காங்கிரஸ் கவர்மெண்ட் ஒரு மைனாரிட்டியாக இருந்தார்கள். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு ஓபிசிக்கான இடஒதுக்கீடை UPA 1 மீட்டிங்ல மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி கொண்டு வந்தார். சரி, இல்ல அப்ப கொண்டாடினாங்க. காங்கிரஸ் மட்டும் ஆதரவான கட்சி நாங்க சொல்லல, காங்கிரஸும் ஒண்ணுதான், பிஜேபியும் ஒண்ணு. ஆனா நீங்க சமூக நீதி, மதசார்பின்மை இதெல்லாம் பேசுகிற போது நீங்க பாஜகல இருந்து விலகி தானே நீங்க இருக்கணும். ஆனா 2021ல நீங்க அதிமுக பாஜக அப்படின்னு வரும்போது கூட்டணியா இருந்தீங்க. அதுக்கு பிறகு நீங்க என்டிஏ தானே நீங்க. நாங்க தான் தெளிவா சொல்றோம் இல்லைங்க, இதுதான் சொல்றேன். அதிமுக வேண்டாம் சொல்லிடுறீங்க. எங்களுடைய கருத்துக்களை நீங்க இன்னும் புரிஞ்சுக்கலன்னு சொல்றது அதான். நாங்க எங்களை நம்பி தான் இருக்கிறோம். நாங்க என்டிஏ கூட்டணியில் தான் இன்னைக்கு இருக்கிறோம். மாநில உரிமைக்கான பிரச்சனை வந்த போது யார் சட்டமன்றத்தில் பிஜேபிக்கு எதிர்த்து ஆதரவு கொடுத்தா? நாங்க தானே ஆதரவு கொடுத்தோம். கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் போடப்படுகின்ற ஒரு கணக்கு. அதுல எங்களுடைய அங்கீகாரம் எங்கே கிடைக்கிறதோ அந்த இடத்துல நாங்க கூட்டணி இருப்போம். எங்களுடைய கொள்கை வேற, அவருடைய கொள்கை வேற. இல்ல அந்த புள்ளியில தான் மக்களுக்கே ஒரு சந்தேகம். கொள்கை ரீதியில நீங்க தமிழ்நாட்டுக்கு ஆதரவா இருக்கீங்க, ஆனா கூட்டணி அப்படிங்கும்போது என்டிஏ பாஜக அப்படின்னு எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்குன்ற இதுதான் நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. மக்கள் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இப்ப காங்கிரஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸிற்கும் திமுகவிற்கும் ஈழ பிரச்சனையில வெவ்வேறு கருத்து, கம்யூனிஸ்டுக்கும் திமுகவுக்கும் நீட்ல வேற வேற கருத்து, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கருத்து. காவேரி பிரச்சனையில் காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு வெளிப்படையாக சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு நிலைப்பாடு, கர்நாடகாவுக்கு ஒரு நிலைப்பாடு, எல்லாம் எந்த இடத்துலையும் கொள்கை ரீதியாக யாரும் ஒன்றாக இருந்து விடவில்லை. காங்கிரஸ் சமூக நீதிக்காக என்ன பண்ணிட்டாங்க? சமூக நீதியை குழி தோண்டி புதைச்ச கட்சியே காங்கிரஸ் தான். அப்ப எப்படி நீங்க சமூக நீதிக்காக காங்கிரஸ் கூட இன்னைக்கு இதை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவாங்க? அதிக ஆண்டு இந்தியாவை ஆண்ட கட்சி காங்கிரஸ் தானே. முன்னாடி வைக்கிறேன், அதாவது மும்மொழி வேணுமா வேண்டாமா அப்படின்னா வேண்டாம்னு சொல்றீங்க, ஹிந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. அதே நேரத்தில் நீங்க எல்லா விஷயமும் பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் நிற்கும் போது, ஆனா நாங்க கூட்டணி அப்படின்னு போகும்போது இது ஒரு முரணான கூட்டணி அப்படின்னு மக்கள் நினைக்க. நாங்க அதை தானங்க திருப்பி சொல்றோம். கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. எங்களுக்கு கொள்கைக்கு எதிராக யார் செயல்படுகிறார்களோ அவங்களை எதிர்த்து தான் நாங்க நிற்போம். இதே 2006ல திமுக கூட கூட்டணியில இருந்தோம். விவசாய நிலங்களை ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லுகிற போது அது பாஜக ஏற்கல. ஆனா நீங்க அதே கூட்டணியில தானே தொடர்றீங்க. ஆமா, எங்களுடைய வெற்றிகள் அதிகமாக இருக்கும்போது, எங்களுடைய தயவோடு பாரதிய ஜனதா ஆட்சி நடக்கும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பை பாரதிய ஜனதாவை நடத்த வைக்கக்கூடிய திறமை எங்களுக்கு இருக்கிறது. பாஜக ஆட்சி தான் நடக்குது. இப்ப எங்களுடைய வலிமை இல்ல. இன்னைக்கு எங்களுக்கான வலிமை அதுல இல்ல. 10 தொகுதியில நாங்க போட்டிட்டோம், ஆனா வெற்றி பெற முடியல. ஆனா கூட்டணி வலிமையா இருக்குல்ல, பெற முடியும்ல உங்களுக்கு. 10 நாங்க எதை வச்சு அவங்க கிட்ட பார்கெயின் பண்ணுவோம்? அதான் சொல்ல, யூபிஏல மைனாரிட்டியா இருக்கும்போது நாங்க 6 எம்பி இருந்தோம், மந்திரி இருந்தோம். அன்னைக்கு எங்களால ஓபிசிக்கான இடஒதுக்கீடை பெற முடிஞ்சது. இதே 10 தொகுதி இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியிடம் இருந்திருந்தா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லி எங்க ஐயா போராடி இருக்க மாட்டாரா? நீங்க 2021க்கு அப்புறம் அதிமுகவோட கூட்டணியை கூட முறிச்சுக்கிட்டீங்க, ஆனா 24 வரைக்கும் நீங்க பாஜக கூட்டணியை தொடர்றீங்க. நாங்க 14ல இருந்தே தேசிய எம்பிக்கான தேர்தல்னு வரும்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் என்று வரும்போது 2014ல் இருந்தே நாங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் பயணித்துட்டு வரோம். உங்களுக்கு எதுவுமே செய்யலையே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை ரீதியா அவங்களுக்கு எதுவுமே செய்யல. நாங்க தான் தோல்வி முகத்துல இருக்கோம்ல. வெற்றி முகத்துல வரும்போது தானே நாங்க சண்டை போட முடியும். காங்கிரஸ் மட்டும் எங்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? யாராக இருந்தாலும் எங்களுடைய பலத்திற்கு ஏற்ற மரியாதை தான் நாங்க கொடுக்குறாங்க. பதவி எல்லாம் கொடுத்தாங்க. அன்னைக்கு நாங்க வெற்றி பெற்று இருந்தோம். 6 எம்பி நாங்க வச்சிருந்தோம், சும்மா இருக்கிறவங்களுக்கு தூக்கி கொடுத்துடல. 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பாட்டாளி மக்கள் கட்சி வைத்திருந்த காரணத்தினால் மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி சார் சொல்ற மாதிரி எங்களுடைய பார்கெனிங் பவர்ல நாங்க வாங்கணும். சும்மா ஒன்னும் தூக்கி கொடுத்துட்டு போயிடலாம் அவங்க. சார், அதிமுக பாமக என்ன பண்ணுன்னா ராஜ்யசபா சீட்டு கொடுத்தது அன்புமணிக்கு 10.5% ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. நீங்க அவங்களை டயர் நக்கி நிறைய விமர்சனங்களை நீங்க முன் வச்சீங்க. மீண்டும் இணையர் அப்படிங்கும்போது இந்த விமர்சனங்கள்லாம் திரும்பவும் முன்வைக்கப்படும். நீங்க இடையில இருக்கிறத விட்டுட்டீங்களே. டயர் நக்கின்னு 2 சொன்னோன்னு சொல்றீங்க, எங்களுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க. இதுக்கு இடையில அவங்களுக்கான ஆட்சியை நாங்க கொடுத்துருக்குறோம்ல. 2019 நாடாளுமன்ற தேர்தலுடன் இடைத்தேர்தல் வந்த போது ஒரே ஒரு இடத்துல கூட எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி எங்களுடைய இத்தனை ஆண்டு உழைப்புகளை மாற்ற முன்னேற்றம் அன்புமணி என்று நின்ன காலங்களை தாண்டி எங்கள் உழைப்புகளை தியாகம் செய்து அவருடன் கூட்டணி சென்று அவங்க ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் துணையா இருந்தோமா இல்லையா? ஆனா உங்களால் தான் ஆட்சி இழந்தோம்
அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சொல்றாங்களா? இப்ப 10.5 ரிசர்வேஷனுக்கால தான் நாங்க ஆட்சி இழந்தோம்னு அதிமுக சொல்றாங்க. அது அந்த மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அந்த மக்கள் காப்பாத்தின மக்கள் அதை புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் கண்டிப்பா. சரி, நம்ம தொடர்ந்து அதிமுக சொல்லியிருந்தாங்க என்று நீங்க சொல்கிறீர்கள். உண்மையாக இருந்தால் அது அந்த வன்னிய பேச்சு இருக்கு. தெளிவாக உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை உங்கள் ஊடகத்தின் மூலமாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓபிஎஸ் சொன்னாரு, தென் மாநிலத்தில் அதிமுக வெற்றி பெறாதது காரணம் 10.5% ரிசர்வேஷன் தான். வட மாநிலத்தில் அதிமுக வெற்றி பெற்றதற்கான காரணம் காஞ்சிபுரத்துல ஜெயிக்கலையே சார். அப்படி பார்த்தா தென் மாவட்டத்துல ஒரு இடத்துல கொங்கு மண்டலம் மேற்கு தமிழ்நாட்டுல தான் வெற்றி பெற்றாரு. அதேதான் செல்லூர் ராஜு ஜெயிச்சிருக்கிறாரு தென் தமிழ்நாட்டுல. ஆர்பி உதயகுமார் ஜெயிச்சிருக்கிறாரு. அவங்களாம் எப்படி ஜெயிச்சாங்க? அது தனிப்பட்ட ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு கட்சி. நான் கேட்பது தென் மாவட்டங்கள்ல இடஒதுக்கீடுனால தோத்தீங்கன்னு சொன்னா இங்க அதிக இடத்துல நீங்க ஜெயிச்சிருக்கிறீங்க. எடப்பாடி ஜெயிச்சிருக்கிறாரு, 4 இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க, வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் ஒரு ஆன் தி ஹோலா தான் பார்க்க முடியுமே தவிர தனித்தனியா பார்க்க. நிறைய பேசலாம் கணேஷ்குமார்.